நீங்க இன்னொரு ஆங்கிள் திங்க் பண்ணி பாருங்க. இந்த சம்பவம் நேத்திக்கு நடந்தது. இத நீங்களும் நானும் பார்த்துட்டு விவாதம் பண்ணிட்டு கடந்து போயிடுறோம். ஆனா மனைவி எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எப்படி இருக்கும் அவங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. தாலி கட்டி எதுக்குங்க மனைவிங்கிற அங்கீகாரம் குடுக்குறாங்க? எதுக்குங்க நம்ம சமுதாயத்தில வந்து கல்யாணம், சடங்கு, மாங்கல்யம் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்குங்க கொண்டு வராங்க? எதுக்கு ஒரு கட்டமைப்ப நம்ம உருவாக்கியிருக்கோம்? சட்டமெல்லாம் அப்புறம் தாங்க. சட்டமெல்லாம் தனி. சட்டத்த எல்லாம் தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு வந்து சுய ஒழுக்கம் வேணுமா? இல்லையா? நீங்க வந்து அந்த அந்த சடங்குகளை மதிச்சு தாலி கட்டியிருக்கிறீங்கல்ல, அப்ப அந்த தாலிக்கு மரியாதை குடுக்கணும்ல, அந்த மனைவிக்கு மரியாதை குடுக்கணும்ல, அந்த குடும்ப உறவுக்கு மரியாதை குடுக்கணும்ல. உங்க மனைவி 2 குழந்தைங்க இருக்காங்களே, இந்த வயசுல நீங்க இந்த 52 வயசுல செய்யக்கூடிய செயலா இது? இப்ப நீங்க போட்டியா பண்ண வேண்டிய வேலையா இது? நீ எ எ என்ன விஷயம்? இது வந்து எப்படி இந்த கோலி விளையாடுவாங்கல்ல சின்ன பசங்க. அந்த அந்த பசங்க மாரி. வந்து ஈகோல போட்டிக்கு பண்ற மாரியே நீங்க பண்ணலாமா? ஒரு தலைவனா இருந்து நீங்க பண்ணலாமா? அப்பன்னா, இது என்ன அப்டின்னா, உங்களுடைய மனநிலைய காட்டுது. இப்படிப்பட்ட மனநிலை நல்லா புரிஞ்சுக்கங்க. மனைவி விவாகரத்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அடுத்த வாரமே நீங்க அந்த சம்பந்தப்பட்ட நடிகையோட வெளிப்படையா வந்து ஒரு விழாக்கு வரீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட மனநிலையில நீங்க இருக்கீங்க.